நம்ம ஃபைனலாக ஏற்காடு அடிவாரத்தில் தான் இருக்கோம். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறது போர்டை பார்க்குறீங்க. பட் ஆனால் நிறைய ஹிடன் பிளேசஸ் வந்து நான் அதில் காட்ட போகிறேன். வெறும் பைக் ரைடர்ஸ்க்கு மட்டும் பீஸ்ஃபுல்லாக பார்க்குற இடங்கள் மட்டும்தான் அந்த வீடியோஸில் எல்லாத்தையும் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி இங்கே போட்ட அந்த வியூ பாயிண்ட் எப்படி நிறையவே இருக்கும். பட் ஆனால் ஹிடன் பிளேசஸ் நிறையவே நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்ட்டாக கண்டினியூஸாக 2 தான் வரும். அதுக்காக தொடர்ந்து இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இது ஒரு பார்ட்டாக இருக்கலாம், அடுத்த ஒரு பார்ட்டு, அடுத்த ஒரு பார்ட்னு வரும். ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் காருக்கு மட்டும்தான் டோக்கன் இருக்கும். இந்த ஸ்டோன் தான் வந்து மலைகளின் அரசம்னு வந்து ஸ்டோன் இருக்கும். இது தாண்டி இன்னொரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே 2 வீலர் மட்டும் இல்லாமல் கார்ஸ் இது பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா உனக்கு 2 பேர் ஹெல்மெட் போட்டு போனீங்க, எந்த ஒரு செக்கிங்கும் இருக்காது. ஒருத்தர் மட்டும் போட்டு வாங்கினா சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஏற்காடோட கொண்டை வளைவுலாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். எல்லா பென்ஸுமே சூப்பராகும். இப்போ நிறைய வந்து கார்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க, ரோலர்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எல்லா பென்ஸையும் கிராஸ் பண்ணி போனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். போகிற வழிகள்லாம் வந்து அது நீர்வீழ்ச்சி தண்ணி போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். அது கண்ணு குளிச்சு அது அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டே வரலாம். பைக் ரைடர்ஸ்க்கும் காரில் போகிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்ஸுங்கிறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் வியூங்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. காரில் பொறுமையாக பார்த்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக அது பெட்டர். மொத்தம் 20 கொண்டை விசி வளைவுகளையும் கிராஸ் பண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி ஏறும்போது மிகப்பெரிய மலைச்சரிவு ஏற்பட்டு இப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, நிறைய மனுசரிவு ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்த பாருங்க, மேலேருந்து எந்த அளவுக்கு மண் சரிஞ்சு கல்லுகள்லாம் உருண்டு வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரியே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்களேன். டேங்க அப்பா, எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்க. அதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய்க்க உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருக்குது. மழை அதிகமாக வந்தால் பயங்கரமான ஆபத்துகளும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். அந்த 20 ஏர்பின் பென்ஸ்லேயும் நிறைய விதமான நேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த ரீல்ஸாகவும் வீடியோஸாகவும் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம 360 வீடியோஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நான் கோப்ரோ வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். கோப்ரோ வில் பி சூன். ஏன்னா 1 year பிஃபோர் அப்போ நம்ம கேரளா போயிட்டு வந்துருந்தப்போ ஆக்ஷனில் கோப்ரோ கம்ப்ளீட்டாக நொறுங்கிடுச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அப்படி பக்கத்தில் வந்தேன். அப்போது ஒரு பஸ் ஒன்று கிராஸ் பண்ணேன். அப்போ சாமி வீடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கட் பண்ணி வளர்ச்சிக்கிட்டு அப்படி வந்துட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஏறி வந்தப்போ பேக்ரவுண்டில் பாருங்கள், அப்படியே அந்த மலையும் சரி அந்த ஸ்மோக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பெண்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேலே ஏறி ஏற்காடோட 10 kilometers போர்டு ஒன்று வந்துச்சு. அந்த போர்டுக்கிட்ட நேற்றி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ட்ரக் ஒன்று வந்துச்சு. ட்ரக்கு நம்ம வழி விட்டாகணும். மேலேருந்து வர வண்டியாக இருந்துச்சு, கீழேருந்து வர வண்டியாக இருந்துச்சு, பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா வழி விட்டுருவோன்னு டக்குன்னு வண்டி எடுத்து அந்தாண்ட எடுத்து விட்றதுக்காக நான் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன வெஹிக்கிள்ஸ் வந்து வெயிட் இல்லாதனால எப்படி வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் பெரிய வெஹிக்கிள்ஸ் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே வந்து வளைச்சி தான் கொஞ்சம் நாங்கள் போய் தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு வழி விடுறது பெட்டர். அப்படி வழி விட்டு தான் அந்த நான் வந்து நின்றுருந்தேன். ரீசெண்டாக வந்து தெரியும் திம்பம் மில்ஸில் ஒரு சில விபத்துகள் நடந்துச்சு, பைக்கர்ஸ்க்கும் லாரிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஏற்காடுங்கிறது நல்ல போகிற ரூட்டை சும்மா அல்ட்டியாக இருக்கும். வித்தியாசமாக பார்ப்போம், நேச்சுரலாக இருக்கும், தேயிலை இருக்கும், மரங்கள் ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறி வந்தோன்னே பயங்கரமான பெரிய பெண்டு ஒன்று பெண்டெலாம் கிராஸ் பண்ணி அப்படி மேலே ஏறும்போது சன்ரைஸ் ஆச்சு பாருங்க. அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டோன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே இட்ஸ் அமேசிங், சூப்பராக ஃபீல் இருந்துச்சு. திரும்பி மேலே ஏறிட்டு திருப்பி இறக்கத்தில் கிட்டத்தட்ட சிட்டி ஊருக்குள்ளே என்ட்ராக ஆரம்பித்தேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அது லேக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு கரடி வியூ பாயிண்ட்டு, கிளியூர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் ஃபோட்டோ ஷூட் சூப்பராக பண்ணுற இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி பிளேசஸ்க்காக தான் நான் இங்கே போயிட்டுருக்கேன். இது வந்து மூவிஸில் தான் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படியே நம்ம ரவுண்டானா போனோம்னா ரவுண்டானா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஒடியும் ஒடிக்கூடாது, வளைக்கவும் கூடாது. ரவுண்டானா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படியே அந்த ரூட்டில் வந்து கிராஸ் ஆகி அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers சம்திங்லேயே ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று போயிட்டுருக்கும்.
அது பக்கத்தாலேயே மரங்கள் அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஃபிலிமில் தான் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஃபிலிமில் இல்லைங்க, நேர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட் சூப்பரான ஒரு இடம், வீடியோ ஷூட்டுக்கு ரீல்ஸுக்கு எல்லாமே சூப்பரான இடம். இந்த பாருங்கள் போகிற வழி எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்கும். அவற்றை உட்காந்து நிறைய ஃபோட்டோ ஷூட், நிறைய கேமராமேன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான இடம் இருக்கிறதுனால டேரெக்டாக போகும். அப்படியே லெஃப்ட் சைடு ஏறினீங்கன்னா அந்த மரங்கள் இப்படி தேக்கு மரம் பார்த்துருப்பீங்க. தேக்கு மரம் பார்க்குற மாதிரி இந்த மரங்கள் அப்படி அவ்வளோ ஸ்ட்ரைட்டிங்காக கொஞ்சம் கூட வளையாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நாம் இருந்து தான் இப்போ ஃபோட்டோ 360 வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சோலோ ரெக்கார்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன், யாருமே என் கூட இல்லை. நீங்கள் யாராவது ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி யாராவது எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ரீல்ஸ் பண்ண ஃபோட்டோ ஷூட் பண்ண பயங்கரமான ஒரு இடங்க. அந்த இடத்துல திருப்பி ரிட்டர்ன் ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாத ரூட்டில் போயிடலாம். போயிட்டு நான் இப்போ சேவராயன் டெம்பிள் வந்திருக்கேன். சேவராயன் டெம்பிள் மட்டும் வந்து நான் இங்கே வரல, ஒரு ஹிடனான ஒரு பிளேஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். பட் அது மேலே போக போக உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன். அப்படியே ரைட் சைடில் பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த இதுக்கப்புறம் மேலே போயிட்டோம்னா அங்கே ஒரு டோக்கனுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் சேவராயன் கோயில் இருக்கும். கோயிலில் வழிபடுறவங்க வழிபட்டுட்டு அதுக்கு அப்படியே டைரெக்டாக போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வந்து கூடாரம் இருக்கும். அந்த கூடாரம் வந்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பேக் சைடு போனீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் ஏற்றுற மாதிரி இருக்கும், டவர் கம்மலாக இருக்கும். அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்தில் வந்து அப்படியே ஓரத்தில் போனீங்கன்னா அந்தாண்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த குளத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒரு ரோடு போகுது, இதை நம்ம அப்படியே போகணும். அந்தாண்ட ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், வழுக்கும். சொல்லி வாய மூடலை, வழுக்குது. இந்த ஷூவுக்கு இந்த வழுக்குன்னா அந்த வியூ பாயிண்ட் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய பாட்டில்ஸ் அதுன்னு உடச்சி போட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. நல்லாவே இல்லை இடம். நான் அது வந்து ஒரு ஹிடன் வியூ பாயிண்டை தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே போகலாம், நல்லாவும் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் பாட்டில்ஸ் இருக்கிறத பார்த்தாவே உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கிற பிளேஸும் நல்லா பிளேஸ் மாதிரி தெரியும். இதுதான் நம்மளோட ஒரு ஹிடன் பிளேஸ் ரெவிடன் விலாகு. இப்போ அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்தோம், நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேர் போயிட்டு வந்துருந்த இடம். பட் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு இடத்தையும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணாங்களா நல்லாயிருக்கும். அடுத்த விலாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஹிடன் வீடியோஸ் வருது ஏற்காட்டை பற்றி. வெயிட் அண்ட் சீ.